வணக்கம். இது காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள். அடுத்த 36 மணி நேரத்திற்கு வானிலை தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள முன்னறிவிப்பு. மக்களின் காலி மக்களுக்கே தையிட்டி விவகாரத்தில் அரசின் நிலைப்பாடு. விருது விழாவில் மாணவியால் வெடித்த சர்ச்சை, அதிரடியாக களமிறங்கிய கல்வி அமைச்சு. ஜனவரியில் எரிபொருள் விலையில் மாற்றம், வெளியான அறிவிப்பு. இயற்கை பேரிடரின் பின்னர் இலங்கையர்களுக்கு காத்திருக்கும் பேராபத்து, மரணம் கூட ஏற்படலாம், மக்களுக்கு தொடரும் ரெட் அலர்ட். இலங்கையை நோக்கி புதிய காற்று சுழற்சி, யாழ் பல்கலைக்கழக விரிவுரையாளரின் அதிர்ச்சி தகவல். யாழில் இடம்பெற்ற கோர விபத்தில் ஒருவர் பலி. அரிசி பற்றாக்குறை ஏற்படாது, அரசாங்கம் உறுதி. ஜனவரியில் மற்றுமொரு புத்தர் சொல்லை, மற்றுமொரு போராட்டத்துக்கு தயாராகும் தையிட்டி. மட்டக்களப்பில் மாயமான கடற்தொழிலாளர் தேடும் பணிகள் தீவிரம். கைது செய்யப்பட்ட வேலன் சுவாமிகள் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதி. நடந்தது என்ன? வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களில் உள்ள நீர் வடிந்தோடிவிட்டாலும் அந்த இடங்களில் இருந்து பல்வேறு நோய் தொற்றுகள் பரவுவதற்கு வாய்ப்புள்ளது என வைத்தியர் வாசன் ரட்னசிங்கம் தெரிவித்துள்ளார். தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், டிட்வா சூறாவளி காரணமாக இலங்கையில் பல பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு, மண் சரிவு போன்ற இயற்கை அழுத்தங்கள் ஏற்பட்டன. வெள்ளம் தற்போது குறைந்து வரும் நிலையில் நீர் தேங்கி நின்ற இடங்களில் இருந்து டெங்கு, சிக்குன்குனியா மற்றும் தற்போது இலங்கையில் மலேரியா தொற்று இல்லாவிட்டாலும் இதுபோன்ற நுளம்பால் பரவும் தொற்று நோய்கள் பரவுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளன. அதேபோன்று அசுத்தமான பகுதிகளில் வாழும் மக்களிடையே எலிக்காய்ச்சல் நோய் அதிகரிக்கும் என்றும் நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். ஏனெனில் எலிக்காய்ச்சலை ஏற்படுத்தும் கிருமிகள், காயங்கள் போன்ற ஒரு ஊடகத்தை பயன்படுத்தி உடலுக்குள் சென்றுவிடும். இதனால் எலிக்காய்ச்சல் பற்றிய அவதானம் மக்களிடையே இருக்க வேண்டும். இது குணப்படுத்த வேண்டிய நோய் என்றாலும் இதனால் மரணம் ஏற்படும் வாய்ப்புகளும் உள்ளன. தொற்று நோயில் பிரிவின் அறிக்கையின்படி பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் எதிர்பார்த்த அளவிலான பாதிப்புகள் இல்லை எனவும் கூறப்பட்டுள்ளது. ஆனால் பருவக்காற்று மழை வரும் காலப்பகுதியில் தொற்று நோய்களின் தாக்கம் அதிகமாக இருக்கும். அதனுடன் ஒப்பிட்டு பார்க்கையில் அர்த்தங்களால் தாக்கம் பெரிதாக இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் உருவாகியிருந்த காற்று சுழற்சி தற்போது மாலைதீவுகளுக்கு அருகில் நிலை கொண்டுள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியற்துறை மூத்த விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராய தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக கிழக்கு ஓவா, சப்ரஹமுவ, மத்திய மற்றும் தென் மாகாணங்களுக்கு தற்போது கிடைத்து வரும் மழை இன்றைய தினம் இரவு முதல் படிப்படியாக குறைவடையும் வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே எதிர்வரும் 28ஆம் தேதி அன்று வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கே புதிய காற்று சுழற்சி ஒன்று உருவாகும் சாத்தியமும் காணப்படுகின்றது. இதன் தாக்குதல் 28ஆம் தேதி முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மீண்டும் மழை பெய்ய தொடங்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த மழை நிலை 7ஆம் தேதி வரை தொடரக்கூடும் எனவும் இடைப்பட்ட சில நாட்களில் மழையற்ற காலப்பகுதிகளும் காணப்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 31ஆம் தேதி முதல் மத்திய ஊவா, வடமத்திய, தெற்கு மற்றும் சப்ரஹமுவ மாகாணங்களிலும் மழை தொடங்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இம்மாகாணங்களுக்கு 7ஆம் தேதி வரை மழை கிடைக்கும் சாத்தியம் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளில் பரவலாக மழை பெய்யும் வாய்ப்பும் காணப்படுகிறது. வானிலை முன்னறிவிப்புகளின்படி 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தின் பெரும்பாலான நாட்கள் மழை நாட்களாக அமையும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனிடையே தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நிலவி வரும் குளிரான வானிலை 26/12/2025 முதல் படிப்படியாக குறைவடையும் சாத்தியம் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் விவசாயிகள் இந்த வானிலை மாற்றங்களை கருத்தில் கொண்டு தமது விவசாய நடவடிக்கைகளை முன்கூட்டியே திட்டமிடுவது அவசியம் எனவும் அறிவுறுத்தப்படுகின்றனர். இது ஒரு நீண்டகால வானிலை முன்னறிவிப்பு என்பதனால் இதில் காலப்போக்கில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும் என்பதனையும் கவனத்தில் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் புத்தூரில் நேற்றைய தினம் மாலை இடம்பெற்ற கோர விபத்தில் ஒருவர் பலியாகியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் இருந்து 3 பேர் அடங்கிய குடும்பத்தினர் பயணித்த மோட்டார் சைக்கிளுடன் இளைஞர்கள் பயணித்த மற்றொரு மோட்டார் சைக்கிளும் மோதி விபத்திற்குள்ளானது. இதன் எதிரே வந்த கார் ஒன்றும் விபத்துக்குள்ளானதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளைஞர்கள் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
அவர்களில் புத்தூர் மணற்பகுதியைச் சேர்ந்த 25 வயது இளைஞர் ஒருவரும் மேலும் ஒருவரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. எதிரே மோட்டார் சைக்கிளில் பயணித்த தந்தையும் தாயும் மகனும் சிறு காயங்களுக்குள்ளாகியுள்ளனர். காயமடைந்தவர்கள் அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை அச்சுவேலி போலீசார் முன்னெடுத்துள்ளனர். யாழ் தையிட்டி போராட்ட களத்தில் கைது செய்யப்பட்ட வேலன் சுவாமிகள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தற்போது அவர் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. யாழ் தையிட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள விகாரைக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தில் வேலன் சுவாமிகள் உள்ளிட்ட தரப்பினர் அடாத்தாக கைது செய்யப்பட்டிருந்தனர். கைது செய்யப்படும் போது போலீசாரினால் தாக்குதலுக்கு உள்ளாகியிருந்த அவர் பின்னர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையிலே அவர் தற்போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மட்டக்களப்பு மாவட்டத்தின் களுவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குருமன்வெளியில் கடற்தொழிலுக்கு சென்ற கடற்தொழிலாளர் ஒருவர் தோணியுடன் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குருமன் பகுதியில் பாவியில் கடற்தொழிலுக்கு சென்ற குருமன்வெளியைச் சேர்ந்த குடும்பஸ்தரே இவ்வாறு காணாமல் போயுள்ளார். குருமன்வெளி காளி கோயில் வீதியில் வசித்து வந்த ஜோன் ஜோகநாதன் என்ற 42 வயதுடைய 4 பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு காணாமல் போயுள்ளார். இவரை தேடும் பணிகளில் கடற்கரை அதிகாரிகள் நேற்று தினம் மாலை வரையில் முயற்சிகளை முன்னெடுத்த போதிலும் எதுவும் கண்டுபிடிக்க முடியவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பில் குறித்த பிரதேச கடற்தொழிலாளர்களும் குருமன்வெளி வட்டார உறுப்பினர்கள் உட்பட பலர் தேடுதல்களை முன்னெடுத்த போதிலும் அவர் சென்ற தோணியை கூட கண்டுபிடிக்க முடியவில்லை என தெரிவித்தனர். தற்போது வெள்ள நீர் பாவிக்குள் வடிவதன் காரணமாகவும் முகத்துவாரம் வெட்டப்பட்டு வெள்ள நீர் கடலுக்குள் செல்வதன் காரணமாகவும் மட்டக்களப்பு பாவியில் நீரோட்டம் அதிகமாக இருப்பதன் காரணமாக தேடுவதில் பல்வேறு சிக்கல்கள் எதிர்கொள்வதாக கடற்தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் தையிட்டி விகாரையில் எதிர்வரும் ஜனவரி மாதம் 3ஆம் தேதிக்கு மீண்டும் ஒரு புத்தர் சிலையினை நிறுவுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுவதனால் அன்றைய தினமும் பாரிய போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தையிட்டியில் நேற்றைய தினம் நடைபெற்ற கைது நடவடிக்கையினை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இதனை தெரிவித்துள்ளார். இதேவேளை நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்ட எதிர்ப்பு போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்டவர்கள் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. டிட்வா சூறாவளி காரணமாக நாடளாவிய ரீதியில் விவசாய காணிகள் சேதமடைந்துள்ள போதிலும் சந்தையில் அரிசி பற்றாக்குறை ஏற்படாது என அரசாங்கம் அறிவித்துள்ளது. வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் RM ஜெயவர்தன ஊடகங்களுக்கு கருத்துரைக்கையில் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அத்துடன் மரக்கறிக்கான பற்றாக்குறை எதிர்வரும் ஒரு சில மாதங்களுக்கு நீடிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சந்தையில் குறிப்பிடத்தக்க உணவு பற்றாக்குறை ஏற்படும் என தாம் எதிர்பார்க்கவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே இந்த பருவத்தில் சுமார் 80% நெல் நிலங்களில் பயிர்ச்செய்கையினை முன்னெடுக்க முடியும் என தாம் நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் RM ஜெயவர்தன குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் தையிட்டி விகாரை பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு பெற்றுக் கொள்ளப்படும் என்று புத்த சாசனம் மதம் மற்றும் கலாசார விவகார அமைச்சர் சுனில் செனவி தெரிவித்துள்ளார். தையிட்டி திச விகாரைக்கு சட்டவிரோதமாக கையகப்படுத்தப்பட்டுள்ள தனியார் காணிகளை விடுவிக்குமாறும் விகாரையின் விகாராதிபதிக்கு வழங்கப்படும் பதவி உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்றைய தினம் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த வலிகாம கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராசா நிரோஸ், சிவகுரு ஆதீன முதல்வர் வேலன் சுவாமிகள் மற்றும் வலி வடக்கு பிரதேச சபையின் உறுப்பினர்கள் உள்ளிட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் இந்த விடயம் குறித்து புத்த சாசனம் மற்றும் கலாசார விவகார அமைச்சர் சுனில் செனவி பதிலளிக்கும் போது தையிட்டி திச விகாரை பிரச்சினைக்கு விரைவில் தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். எனினும் விகாராதிபதிக்கு பௌத்த கலாசாரத்தின் அடிப்படையில் வழங்கப்படும் சான்றிதழே வழங்கப்படுவதாகவும் அது பாடசாலை உள்ளிட்ட இடங்களில் வழங்கப்படுவது போன்று பதவி உயர்வு அல்ல என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் தையிட்டி விகாரை பிரச்சினையும் விகாராதிபதிக்கு வழங்கப்படும் சான்றிதழ் நிகழ்வையும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புபடுத்த வேண்டாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை தையிட்டி விகாரை அமைக்கப்பட்டுள்ள காணிகள் குறித்து தமது அமைச்சு உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அளவீடுகளை முன்னெடுத்து வருவதாகவும் அமைச்சர் சுனில் செனவி தெரிவித்துள்ளார். அதற்கமைய விகாரைக்கு சொந்தமான காணிகளை விகாரைக்கு வழங்குவதற்கும் ஏனைய காணிகளை உரிய மக்களிடம் கையளிப்பதற்கும் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் புத்த சாசனம் மதம் மற்றும் கலாசார விவகார அமைச்சர் சுனில் செனவி தெரிவித்துள்ளார். இலங்கையின் பிரபல பாடசாலை ஒன்றில் அண்மையில் இடம்பெற்ற சம்பவம் சமூக வலைதளங்களில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இது தொடர்பாக கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு அந்த பாடசாலையின் அதிபரிடம் அறிக்கை கோரியுள்ளது.
குறித்த நிகழ்வின் போது மாணவி ஒருவர் மேடையில் பகிரங்கமாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். ஒத்திகைகளில் கலந்து கொள்ளவில்லை என்ற காரணத்திற்காக தனக்கு வழங்கப்பட வேண்டிய விருது மறுக்கப்பட்டதாக அவர் குற்றம் சுமத்தியிருந்தார். இது தொடர்பான காணொளி சமூக வலைதளங்களில் வைரலாகி பொதுமக்களிடையே வாத பிரதிவாதங்களை தோற்றுவித்தது. සෑහෙන කටයුතු කරලා තියෙනවා. ඒක මෙතන ඉන්න පේරන්ට්ස් කෝචස්ලා ගොඩක් අය දන්නවා. ඉතින් අද උදේ වෙනකන් මට තිබ්බ අවෝඩ් එක අද උදේ රිහර්සල් එකට ආපු නැති නිසා මගෙන් උදුරලා වෙන කෙනෙක්ට දීලා තියෙනවා. ඩිසර්විං අවෝඩ් එකක්, වෙල් ඩිසර්විං. ඒක දෙන්න කලින් මගේ පර්ෆෝමන්ස් පුංචි චුට්ටක් මං කියරින්න. මම 2022 වර්ෂයේ Commonwealth Games Birmingham 22 ඒ කියන්නේ පොදු රාජ්‍ය මණ්ඩලීය ක්‍රීඩාවල මං හිතන්නේ මට වයස අවුරුදු 16. එතකොට පාසල් දරුවෙක් විදිහට මම විතරයි Commonwealth Games වලට සහභාගී වුණේ. ඒකෙදිත් ප්ලේට් මික්ස් ඩබල්ස් ඉවෙන්ට් එකේ මම ගෝල්ඩ් මෙඩලිස්ට් කෙනෙක්. ටීචර්ස්ට මම දැනුවත් කරලා තිබ්බා. එතකොට මෙහෙම නෙමෙයි මම මෙහෙම කිව්වට කමන්නේ ඔබ අතේ ඇති සුවණිය එක. සුවණිය එක බලන්න මගේ පර්ෆෝමන්ස්. ඒක 2023 සහ 22 වසරට අදාළව 22-23 වසරට අදාළව නොට් ඩවුන් කරලා ඇති. ඒ වගේම අනිකුත් ක්‍රීඩිකාවක් එක්ක බලන්න ඒක කොහොමද මගේ පර්ෆෝමන්ස් කියලා. මේක 2023 සහ 24 කලර්ස් අවෝඩ්ස්. 2016 17 කලර්ස් නෙමෙයි පර්ෆෝමන්ස්. අදාළ විදිහට ඒක ඔබම බලන්න කොහොමද සුවණියගේ තියෙන්නේ කියලා. මගේ පර්ෆෝමන්ස් 2023 24 සහ 22 යන වර්ෂයන්ට තියෙනවා. ඒ වගේම 2016 இது குறித்து கருத்து தெரிவித்த அமைச்சின் செயலாளர் நாளக கலுவெப இந்த சம்பவம் தொடர்பில் அமைச்சு விசேட கவனம் செலுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி அதிபரிடமிருந்து அறிக்கை கிடைத்தவுடன் அதனை ஆய்வு செய்து உரிய அறிவுறுத்தல்கள் மற்றும் மேலதிக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் பாடசாலையின் பழைய மாணவியர் சங்கம் இந்த விவகாரத்தில் முறையான மற்றும் வெளிப்படையான விசாரணைகளை நடத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளது. தேசிய எரிபொருள் தேவையை நிறைவு செய்யும் வகையில் முறையான திட்டமிடல் மற்றும் இறக்குமதியில் ஊடாக எரிபொருள் இருப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை கனியவள கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூரன் நெத்திகுமாரகே இது குறித்து விளக்குகையில், நாட்டின் களஞ்சிய வசதிக்கு ஏற்ப 20 முதல் 30 நாட்களுக்கு தேவையான இருப்பு பராமரிக்கப்படுவதாக தெரிவித்தார். அத்துடன் சமீபத்திய அதிதீவிர வானிலை காரணமாக எரிபொருள் இருப்புகளுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என அவர் உறுதிப்படுத்தினார். மேலும் ஜனவரி மாதத்திற்கான எரிபொருள் விலை திருத்தம் குறித்து இதுவரை எந்தவித தீர்மானமும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. கிடைக்கப்பெறும் தரவுகளின் அடிப்படையில் விலை திருத்தங்கள் தொடர்ச்சியான செயல்முறையாக முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் லங்கா குரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ்லங்காகுரல்.com எனும் இணையத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.